ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான், நீ மானமுள்ள 1000 பேரோடு சண்டை போட்டு விடலாம், மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று. ஒன்னே தாண்டா சொல்லியிருக்கிறார் மானங்கட்டவனே. கண்ணாடி பட்டுட்டு காரிக்கு போவார் தெரியுமா, அந்த சீன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மின்கட்டண உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்னாரு. ஆனா அதுல பெருசா அதை பத்தி பேசல. தன் பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு டைட்டில் வச்சுக்கணும். சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குகிறார். நீதிபதி புகழேந்திட்டே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் ஒரு திமுகவின் கிளை செயலாளர் மாதிரி செயல்படுகிறீர்கள், நாங்க தான் ராஜீவ்காந்தி சுட்டோம்னு நீ பேசியிருக்கிற, ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா நம்ம கேட்டோம்னா ஆமா அப்படிதான் சொல்றேன்னு சொல்ற. இதையே ஒரு கேஸா ஃபைல் பண்ணி நீ அப்ப ராஜீவ் கொலை குற்றவாளத்துல நீ உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி நாம அதை கேஸா ஃபைல் பண்ணி விசாரிக்க போனோம்னா தெரியாம பேசுறீங்க எழுதி கொடுத்துவாங்க. வெளியில வந்துட்டு வடிவேலு சட்டையை தூக்கி போடுறதுதான், உள்ள போயிட்டு தெய்வமே காலில் விழுந்துருவன் தெய்வமே அப்படின்னு மிரட்டுவது மாதிரியே பேசுவான் தெரியுமா. வடிவேலுக்கும் இவர்களுக்கும் பாஜக சார்ந்து எத்தனை நீதிபதிகள் அவர்களுக்கு ஃபேவரா அவசரமாக கேசுகளை எடுத்து உடனேயே அவர்களுக்கு ரிலீஸ் பண்ணி விடுகிற வேலை செய்தார்கள். அந்த நேரம்லாம் நீங்க வாயில நீ ஆடியோ வெளியிடு உட்காந்து, நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்ட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை மயிராடாது மயிராடா. காவல்துறை குறித்து சவுக்கு சங்கர் என்ன விதமாக விமர்சனத்தை வைத்தாரோ அதே மாதிரியான கேவலமான வார்த்தைகளைத்தான் சொல்லி இருக்கிறார். இந்த விஷயமாக எஸ்பி வருண் அவர்கள் சீமானுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். இது குறித்து எப்படி சவுக்கு சங்கருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட். 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் எனக்கு அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? உனக்கு நிறைய பெண்கள் இருக்கு அப்படிங்கறத நீ மறைமுகமா சொல்றியா? எவ்வளவு கேவலம். அப்ப நீ கட்சி நடத்துறியா காட்சி நடத்துறியா? ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதாவது மின்கட்டண உயர்வுக்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற காரணங்களுக்காக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம். இதுல தமிழக காவல்துறை அதிகாரிகளை பத்தியும் நீதிபதிகள் பத்தியும் அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரொம்ப தரைகுறவா பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சீமானுக்கு இப்போ பல விதங்களிலும் பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் பிறரை குறை சொல்லி பிறரை ஏசி அது ஒரு ஆளுகிற கட்சி அல்லது ஒரு பருப்பொருளாக விசிபிளா இருக்கிற ஒரு பெரிய கட்சி, அதையே ஏசுவது அதையே குறை சொல்வது. குறிப்பா தெளிவா திமுக என்கிற ஒரு கட்சி ஏசியே தான் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் வந்திருக்கு. இப்ப நாம அவரை விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய அவருடைய தம்பிகள் என்ன பண்றாங்க, நம்மளை என்ன சொல்றாங்கன்னா, சீமானை பற்றி பேசவில்லை என்றால் உன்னால் யூடியூப்ல ஒன்றும் ஓடாது, உன்னால் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்கங்க, சீமானை நாம் பேசுகிறோம், ஆனா சீமான் எப்போதும் பேசியது திமுகவை மட்டும்தான். அவர் திராவிடத்தை ஒழிக்க போறான், அதை பண்ண போறான், இதை பண்ண போறான், என்னென்னலாமோ பேசுவார். ஆனா பேசியது அதிமுக குறித்து எதையாவது ஹாஷா பேச மாட்டார். இன்னும் கூடுதலா சசிகலாவை இவர்களோடு இணைத்து வைப்பதற்காகலாம் முயற்சி பண்ணுவாரு. நான் போய் பேசி பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி திமுகவை திட்டியோ ஏதோ ஒரு வகையில் அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ தனது கட்சியை வளர்த்தவர் அப்படி ஒரு ஃபோபியாவை உருவாக்கி விட்டார். அங்க சேர்றவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, திமுக ஒவ்வாமையிலேயே அவர்கள் கொதித்து கொண்டே இருப்பார்கள். அதில் என்ன காரணம்னே தெரியாது. இப்போ இந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சியில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றதா இருந்தால் அதனுடைய சித்தாந்தத்தில் அதனுடைய செயல்பாடில் ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை நீங்க முன்வைக்கணும். அப்படிப்பட்ட எதுவும் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சியில் குறை சொல்வதற்கோ அவர்களுடைய இதை பெரிய பிரச்சனைன்னு சொல்வதற்கோ அதை பற்றி இவர்களால் எதையும் வாதாட முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வகையான உணர்வுபூர்வமான கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். நீங்க உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவதாக இருந்தால் எந்த கட்சியை நீங்க பிரதானமா கோவிக்கணும் அப்படின்னு சொன்னா, பாஜக என்கிற மேல இருந்துகிட்டு ஒடுக்குகிற ஒரு அமைப்பு, அதுதான் முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் தனியார் மையத்துக்கு தள்ளிட்டு இருக்குது. அதை பற்றியெல்லாம் வாய் திறக்க மாட்டார். இப்போ மாநில கட்சிகளை மாநிலங்களின் உரிமையை கையில் நசுக்குகிற வேலையை பாஜக செய்கிறது. இன்னைக்கு கரண்ட் பில்லு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. இந்த கரண்ட் பில்லு ஏறுவதற்கான காரணம் யார்?
உதய் மின்திட்டம்னு ஒரு மின்திட்டம், அந்த திட்டம் வரும்போதே திமுக எதிர்க்கட்சியா இருக்குது, கொந்தளிக்குது, அதற்கு எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது, பேசுகிறது, அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கிறது. இது பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு திட்டம். இது முற்றிலுமாக இந்த மின்சாரத்துறையை அதானி கையில் அல்லது தனியார்களின் வசத்தில் ஒப்படைக்கிற ஒரு திட்டம். தனியார் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த மின் பகிர்மான கழகத்தினுடைய கடனை தமிழ்நாட்டு அரசின் தலையில் கட்டுகிற திட்டம். இதன் மூலமாக ஒன்றிய அரசு அந்த சுமையை எல்லாம் தமிழ்நாட்டு அரசின் மேல் சுமத்தி வைக்கிறது. இது பெரிய பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்பவே சொல்றாங்க. ஆனா அதற்கெல்லாம் எந்த இதுவும் இல்லாம போய் கையெழுத்து போட்டு வந்துட்டார் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர். சரிங்களா? அப்ப அதிமுக ஆட்சியில் ஒரு அடிமைகளாக பாஜகவின் ஊதுகுழலாக அப்படியே டான்ஸ் ஆடி அவங்க என்னென்னலாம் வாசிக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் இவருடைய சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு தான் டான்ஸ் ஆடியது. அதன் விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை விடிந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை, அந்த கடன் தொகையை அரசின் தலையில், தமிழக அரசின் தலையில் சுமத்தி இருக்கிறது இந்த மின் பகிர்மான கழகம். இந்த ஆர்ப்பாட்டத்துல அவரு மின்கட்டண உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்னாரு. ஆனா அதுல பெருசா அதை பத்தி பேசல, மற்ற விஷயங்கள் பேசலாம். அதுதான் ஏன் அப்படின்னா, மின்கட்டண உயர்வை குறித்து சரியா பேசுறதா இருந்தால், டேட்டாவோட பேசுறதா இருந்தால் அதுல அவருடைய சித்தப்பா மாட்டுவார், அவர்களுடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய மோடி மாட்டுவார். அப்ப அதையெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப எங்க பிரச்சனைனா, தன் பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு டைட்டில் வச்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வோடு நான் வச்சுக்கிட்டு பேசுறேன். அப்போ பேசும்போது என்ன பேசுறாப்புல, முழுக்க முழுக்க சுய பிரச்சனை. தனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் அலிகேஷன் இருக்குது, ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்கிறது, அந்த அம்மா வளசரவாக்கத்துல கேஸ் கொடுத்துருக்குது. அது போக தொடர்ந்து அவர் மேல் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்குது. கமிஷனர் ஆபீஸ்ல நிறைய ரூபாய். ஆமா, அது போக இவருடைய சாட்டை துரைமுருகன் என்பவர் எல்லை மீறி பேசுகிறார், அவருடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை அப்படிங்கிற கேஸும் பதிவாயிருக்குது. அது போக இவர்களுடைய ஆடியோக்கள் லீக் ஆயிட்டு. இப்ப என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, அவங்களுடைய கட்சி நாட்டை ஆளுவது, மக்களை கட்டி காப்பது, அவர்களுக்கு நல்லது செய்வது அதெல்லாம் இலக்கு இல்லை. தன்னை நம்புகிற கூட்டத்திற்கு இன்னும் தன்னை அம்பலப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்வது. ஆனா அந்த ஆடியோக்கள் எல்லாம் தன்னை அம்பலப்படுத்துகிறது. அப்ப என்ன பண்றது? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கெட்சை போட்டு வராரு. ஓ மேல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பிரச்சனை, அதாவது நாம் அவர்களோட மேல் குற்றச்சாட்டு வைப்பது வேற. நான் என்ன கேட்கிறேன், அவர்கள் கட்சிக்குள்ளேயே அதிருப்தி ஏற்படுகிறது. இப்போ பிசிறு காளியம்மா அப்படிங்கிற ஆடியோ வருதுங்க, அது எனக்கு கோபம் வருவது ரெண்டாவது. நான் என்னன்னா, ஏற்கனவே காளியம்மாள் எந்த நிலைமையில் இருக்கிறார் அல்லது அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒரு டிக்டேட்டர் மாதிரி அண்ணன் சொல்லு ஒன்வே, நான் வைத்ததே சட்டம் அதுவே சாசனம்னு நடத்திட்டு இருக்கிற நபர் தான் இவர். சோ இவர் கையில ஆட்சி இல்ல, ஒரு கட்சியை கூட திறம்பட நிர்வகிக்கிற ஒரு ஜனநாயகத்தன்மையோடு நடத்துகிற நபர் அல்ல அவர். சரிங்களா? அப்போ தன்னை மிஞ்சி ஒரு பெண், தனக்கு நிகராக அந்த அம்மா பேச வருகிறது, இவருக்கு கைத்தட்டலை விட அதிகமான கைத்தட்டல் வருது. அந்த கோபம் எல்லாம் வராதா என்ன? அப்ப பிசிறுன்னு சொல்றாரு. அப்ப சொன்னது மட்டும் இல்லாம இங்க அதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும்ல. அது என்ன சொல்றாரு, என் கட்சி பிரச்சனை, அதை நான் என்ன வேணாலும் பேசுவேன். இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். கட்சிக்குள்ள உன் கட்சி பிரச்சனை இல்லை ராஜா, முதல்ல நீ பெண்களை குறித்தும் உன் கட்சி நிர்வாகிகள் குறித்தும் என்னவாக நினைத்து வைத்திருக்கிறாய்? ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற ஒண்ணும் இல்லைங்க. பிடிஆர் ஆடியோ ஒண்ணு வந்துச்சு, பிடிஆர் அதுல தெளிவா சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ஆடியோ ஏஐயால் தயாரிக்கப்பட்டது. ஒபாமாவினுடைய ஆடியோவை அவர் வீடியோவே போட்டு காமிச்சாரு. இப்படி தயாரிக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பத்தில். ஏன்னா அது மிகச்சிறிய டூரேஷன்ல யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி டக்குன்னு முடிஞ்ச வர மாதிரி இருக்குது. ஆனா உங்களுடைய ஆடியோ என்பது, நீங்க ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கட்சிக்காரர்கள் ட்விட்டர்ல இயங்கக்கூடிய தம்பிகள் அடிச்சு பேசினாங்க. மைக்கு சின்னத்தை அட்ரஸா வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு பெயர் வச்சுக்கிட்டு இயங்கக்கூடிய ஊர் நாட்டான் அந்த இவன் பேர் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரே மைக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பிகள் என்ன பேசுறீங்க, இது ஏஐயில் தயாரிக்கப்பட்டது, எங்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட சதி செயல் அப்படின்னீங்க. பின்னாடி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ என்னை இது எங்க கட்சி பிரச்சனைங்க. ஒண்ணு நான் என்ன சொல்றேன், இது ஏஐயில் தயாரிக்கப்பட்டதா அல்லது நீங்க தான் பேசியதா? இப்போ நீங்க சொல்வதன் மூலமாக என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா சாட்டை துறைமுருகனும் இல்ல
இவர் சீமான் அவர்களே இது ஏஐன்னு என்னைக்கும் சொல்லல, இதுதான் பேசணும், ஏன் வெளில விட்டீங்கன்றதுதான் அவங்க பிரச்சனை. இது வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அதற்கு உடனே வந்து ஒரு வீடியோ போடுறாரு, என்னை கைது செய்தவர்கள் என்னுடைய செல்போனை புடுங்கிட்டு போயிட்டாங்க, இதே மாதிரி ஒரு கேவலம் இருக்குமா, அதுல இருந்து தான் எதெல்லாமோ வருகிறது. நான் என்ன கேட்கிறேன், வருகிறது யார் புடுங்கினால், யார் அனுப்பினார், யார் என்ன செய்தாருங்கிறதெல்லாம் தாண்டி சாட்டை துரைமுருகன் உங்களுடைய நிழல் மாதிரி, நீங்க வந்து ஒரு மட்டை மாதிரி அவரை அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்கீங்க. அவர் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு பந்து மாதிரி உங்ககிட்டே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி வந்து ஒட்டி உங்களோடு உறவாடுகிற இந்த சாட்டை துரைமுருகன் எதற்காக, என்ன காரணத்துக்காக உங்களுடைய ஆடியோக்களை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்? உங்களையே ஏன் மானிட்டர் பண்ணி வச்சிருந்தாரு? அவற்றை வெறுமனே அவருடைய செல்லில் வெறுமனே ஆடியோ மட்டும்தான் இருந்ததா, வீடியோக்களும் இருந்ததா? அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியில் வந்துவிடும் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிறதா? இவ்வளவு இதுக்குள்ள இருக்கு. இது போக காளியம்மாவை மதிக்கல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, பெண் அப்படிங்கிற அந்த இதையே அவர் மதிக்கல. அதெல்லாம் தாண்டி ஒரு தலைவன்கிறவன் யாருங்க, ஒரு கட்சி நிர்வாகத்தை ஒரு பொறுப்போடு விஷயங்களை அணுகிறவர். அது எதேச்சியா வந்து விழுந்தாலும் கூட அந்த வார்த்தைகள் எப்படி அது பிசுறு. கேட்டா எங்க அப்பத்தாவை வந்து நாங்க வந்து அப்படி ஒரு கோவத்துல சொல்லுவோம், நான் எதை வேணாலும் சொல்லுவேன், நீ என்னடா மசுருன்னு பேசுறாப்புல. அப்ப இதெல்லாம் ரைமிங் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இது எல்லாவற்றையும் அவர் ஒத்துக்கொள்கிறார். சார் நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய காளியம்மாவை பேசுனீங்க, ரைட்டு. சவுக்கு சங்கரனுடைய காதலியாக இருக்கக்கூடிய பெண்ணிடம் என்னை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள், இவர்கள் பேசுகிறார்கள், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்ப வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த இடத்தில் அப்படியே ஒத்துக்கிட்டுறீங்க, நான் இது வந்து நாங்க தான் பேசினேன், எங்களுடைய ஆடியோ தான் அப்படிங்கிறீங்க. அதுலயே முடிஞ்சு போச்சு. உங்களுடைய சாட்டை துரைமுருகனும் இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்படின்ட்டாரு. நீங்களும் அது எங்களுடைய ஆடியோ தான் சொல்லிட்டீங்க, எந்த இடத்துலையும் ஏன்னு சொல்லலை. அப்போ நீங்க ஏன் போய் புலம்புகிறீர்கள்? இது மட்டும் இல்ல, எவ்வளவு விஷயங்கள் அந்த ஆடியோக்களில் வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அத்தனை விஷயங்களும் இந்த கட்சிக்குள் ஒரு நிர்வாக திறனின்மை தானே, உங்களுடைய கையறு நிலை தானே. இதையெல்லாம் மேல ரொம்ப மோசமான ஒரு நிலை என்ன அப்படின்னா, இந்த போகிற அதாவது ஒரு கோபம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவதென்று தெரியாமல் பிறர் மீது அந்த வன்மத்தை கொட்டி விடுவது. நீங்க போகிற பாக்கல என்ன சொல்றீங்க, வர வர நீதிபதிகள்லாம் வந்து திமுகவோட மாவட்ட செயலர் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு டாக். அதாவது நீதிபதிகளினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது ஒரு கருத்தையோ நீங்க வந்து எதிர்த்து பேசுறீங்க. கணக்குப்படி கண்டெம்டா, அதாவது உள்நோக்கம் கற்பிக்கிறீர்கள். இந்த கட்சிக்கும் இந்த நீதிபதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தானே வந்து சவுக்கு சங்கர் பேசினாரு. என்ன, நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன், பாஜக சார்ந்து எத்தனை நீதிபதிகள் அவர்களுக்கு ஃபேவரா அவசரமாக கேசுகளை எடுத்து உடனேயே அவர்களுக்கு ரிலீஸ் பண்ணி விடுகிற வேலை செய்தார்கள்? அந்த நேரம்லாம் நீங்க வாயில என்ன வச்சிருந்தீங்க, எங்க போயிருந்தீங்க? நீங்க வந்து நீதிபதிகள் எல்லாம் பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக செயல்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல, ஒரு நீதிபதி புகழேந்தி வந்து நீ தொடர்ச்சியா இப்படிதான் சாட்டை துரைமுருகன் வந்து பெயில் கேட்கிறாரு அவரோட கேஸ்ல, அதுக்கு நீங்க தொடர்ச்சியா இப்படிதான் அவதூறா பேசுறீங்க. ஏற்கனவே வந்து மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்துருக்காங்க, மறுபடியும் இந்த மாதிரி பேசுறீங்க. ஒரு கட்சியோட மாநில பொறுப்புல இருக்கிறீங்க, மக்கள் இதை பாக்குறாங்க, தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? யூடியூப்ல வியூஸ் போகுதுன்றதுக்காக சம்பாதிக்கணுன்றதுக்காக அப்படி பேசுவீங்களான்றது சரியான கேள்விதான். எல்லாமே நான் என்னோட சொல்றேன், இதுக்கு பேர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்றாங்க. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா தொடர்ந்து குற்றம் செய்வதை ஒரு பழக்கமாக வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க கூப்பிட்டு வந்து அவர்களுக்கு எந்த மொழியில் சொன்னாலும் சரி, இப்போ அருண் கூட வந்து அவர் கமிஷனர் பொறுப்பேற்ற போது அவர் சொன்னது வந்து ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் சொல்வோம் அப்படின்னாரு. எந்த மொழியில் சொன்னாலும் சரி எல்லா ரவுடிகளுக்கும் புரிவதில்லை. அதனாலதான் வந்து ஒரு வருஷம்னு குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுறது. ஏன்னா வேற வெளியில இருந்தா அவன் திருந்த மாட்டேங்கிறான், தொடர்ந்து செய்யறான். நீங்க ஏதாவது ஒன்று அடிங்க பண்ணுங்க எல்லாம் முடிஞ்சுட்டு சாரி தலை அப்படிமா. சாரிங்கிறது வாயிலிருந்து வர்றதா இருக்குமே தவிர அவன் மனதுக்குள் உணர்ந்து வர்றதா இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா குற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு வேலையை தான் இவர்கள் செய்கிறார்கள். தொடர்ந்து வெளியில வந்து சட்டையை காலர் தூக்கி போட்டு
நான் வந்து பார்த்தா நீதிபதி முன்னாடி இப்படி பேசினேன், அதை பேசினேன். வெளியில வந்து நான் என்ன சொல்றேன், நீதிபதியை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்க, உள்ள போய் சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து நீதிமன்றத்துல நீதிபதி புகழேறிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? நீங்கள் ஒரு திமுகவின் கிளை செயலாளர் மாதிரி செயல்படுகிறீர்கள், அவர்களுடைய ஒரு அங்கத்தினர் மாதிரி செயல்படுகிறீர்கள் சொல்ல வேண்டியதானே? வெளியில் வந்து பேசுறது. அப்போ முழுக்க முழுக்க இது வந்து சாட்டை துரைமுருகனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதாவது நீதிபதி அவர்கள் சாட்டை துரைமுருகனுக்கு சொன்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானின் செயல்பாடு. அவர் ஒரு யூடியூப் கட்சி தான். ஸோ யூடியூப்ல வியூஸ் போனோம். அவருக்கு பல சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, இவருக்கு பல யூடியூப் சேனல்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வியூஸ் ஏற்றுவதற்காக எதையாவது ஒன்றை குலைத்து தள்ளுவது அப்படிங்கிற வேலையைத்தான் செய்கிறாங்க. அப்போ வெளியில வந்துட்டு வடிவேலு சட்டையை தூக்கி போடுறதுதான், உள்ள போயிட்டு தெய்வமே காலில் விழுந்துருவேன் தெய்வமே அப்படின்னு மிரட்டுவது மாதிரியே பேசுவான் தெரியுமா? பாத்தியா நான் எப்படி பேசுறேன்? இந்த அதாவது வடிவேலுக்கும் இவர்களுக்கும் ஏழா பொருத்தம். இப்படித்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொடுமை என்னன்னா, அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்பாலஜி, சாஷ்டாங்க நமஸ்காரம், பேசுன தப்புன்றதையும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வர்றாரு. அங்கேயே ஒத்துக்கிட்டாரு, நீங்க கீழமை நீதிமன்றத்துல போய் நீங்க அதை டீல் பண்ணிக்காங்க. அதாவது ஜாமீன் கேட்டதுக்கு நீங்க கீழமை நீதிமன்றத்துல போய் இதை டீல் பண்ணிக்காங்கன்னு பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கேயும் போய் நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன்னு ஏற்கனவே எழுதி கொடுத்ததற்கு மேல் இன்னொரு முறையும் கையெழுத்து போட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இவர்கள் வருவார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் அஞ்சாத பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில் தான் இந்த பேச்செல்லாம். சட்டத்தின் முன் போய் நின்றுட்டு மண்டிட்டு வர்ற கூட்டம் இது. மண்டியிடாத மானம்னு பேசுவானுங்க. உண்மையிலேயே மண்டியிடாத மானம், மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொல்ல பெரியார் 1957 சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தும் போது ஆமாம் நான் தான் எரித்தேன், இன்னும் எரிக்க வேணும்னா எரிப்பேன் நீதிமன்றத்துல பேசுறாரு. ஏன்னா அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்து என்னை இழிவுபடுத்துகிறது, என்னை அசிங்கப்படுத்துகிறது, நான் அதை எடுக்கத்தானே செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய பணி, இதுக்காக நான் எதை வேண்டுமானாலும் சந்திப்பதற்கு தயார்னு சொன்னாரு. அவர் மட்டும் சொல்லலைங்க, அவருடைய தொண்டர்கள் அனைவருமே துணிந்துதான் நின்றார்கள். நாங்க வந்து பேசணும், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அப்பாலஜி வாங்கிட்டு பின்னாடி போகல. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பொது வெளியில யாராவது உங்கள்கிட்ட அப்பாலஜி கேட்டா என்ன பண்றீங்க, நான்லாம் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அதே இது ஒரு நீதிபதி கூப்பிட்டு கேட்டா, அதிகாரம் படைத்தவர்கள் கேட்டா, அங்கே போய் கையெழுத்து போட்டு டாக்குமெண்டோட கையெழுத்து போட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வரீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாங்க தான் ராஜீவ்காந்தி சுட்டோம்னு நீ பேசியிருக்கிற, இதை இங்க நின்றுகிட்டு கேட்டா ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, நம்ம கேட்டோம்னா ஆமா அப்படிதான் சொல்றேன்னு சொல்ற. இதையே ஒரு கேஸா ஃபைல் பண்ணி, நீ அப்ப ராஜீவ் கொலை குற்றவாளத்துல நீ உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி நாம அதை கேஸா ஃபைல் பண்ணி விசாரிக்க போனோம்னா தெரியாம பேசுறீங்க எழுதி கொடுத்து வர. இதை விட ஒரு கேவலமான ஜென்மத்தை நம்ம பார்க்க முடியுமா? இப்படிதான் நடக்குது. நான் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இப்படி நடக்கல இப்போதைக்கு, ஆனா அது செய்ய முடியும். இவருடைய பேச்சுக்கு இது ராஜீவ் கொலையில் எனக்கு பங்கு இருக்குன்னு பேசுனதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம கேஸ் போட முடியும். அவதூறா பேசியிருக்காரு, பேசிட்டு வந்து வழக்கு போடுங்கன்னு ஒரு வாட்டியும் சொல்றாரு. இந்த வாட்டியும் வந்து என் மேலேயும் ஒரு வழக்கு போடுங்க சொல்லிட்டு திட்டுறாரு. மறுபடியும் என் வழக்கு போடுங்க, என் போனை வாங்கி பாருங்க, என் போன்ல உங்களெல்லாம் அசிங்கமா திட்டிருப்பேன்னு அவர் சொல்லக்கூடாத வார்த்தை பேசுறாரு. இதெல்லாம் அதுதான் மறுபடியும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதுதான். வண்டியில ஏறும்போது எல்லா ரவுடிகளையும் நானும் ரவுடி தான், என்னை ஏத்துன்னு உன்னை இப்ப ஏத்த மாட்ட ராஜா, ஏத்த வேண்டிய காலத்தில் ஏத்துவோம். இன்றைக்கு உன்னுடைய அதாவது காலமும் நேரமும் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. என்ன நீ இன்னைக்கு உன்னுடைய தெனாவட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. நீங்க பேசிய பேச்சுக்கும் நீங்கள் ஆடிய ஆட்டத்திற்கும் ஒரு நாள் பதில் உண்டு. நான் என்ன சொல்றேன், இப்பவே இந்த விஷயத்துல என்ன சொல்றாப்புல, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஏசி டிசி ஜட்ஜி முதற்கொண்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திருக்காப்புல. உச்சகட்டமா வந்து இவர்களுக்கெல்லாம் வந்து நான் எங்க ஒண்ணுக்கு போறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கிற வேலைதான் இவர்களுக்கு அப்படின்னு பேசுறாப்புல. இதெல்லாம் வந்து இது வந்து மிக 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 ஒரு அதிகாரிகளை அவமதிக்கிற ஒரு செயல். சீமான் இன்னைக்கு பேசியிருக்கிறது அப்படிங்கிறது காவல்துறை குறித்து சவுக்கு சங்கர் எந்த விதமாக விமர்சனத்தை வைத்தாரோ
அதே மாதிரியான விமர்சனத்தை தான், அதே மாதிரியான கேவலமான வார்த்தைகளைத்தான் சொல்லி இருக்கிறார். சோ இந்த விஷயமாக எஸ்பி வருண் அவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். இது குறித்து எப்படி வந்து சவுக்கு சங்கருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த விஷயத்தில் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க விஜயலட்சுமி வந்து அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறான்றது நீங்க விமர்சனமா சொல்லியிருந்தீங்க. ஆனா அதை ஒரு பிரச்சனையாவே பார்க்கலையே. அவர் வந்து அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு சொல்றாரு. அதாவது ஒரு குற்றச்சாட்டையோ அசிங்கத்தையோ ஒரு கேவலத்தையோ ஒரு மனிதன் மேல் வைத்தால் மானம் உள்ளவனுக்கு அந்த ஆளே பேசும்போது இந்த பேச்சின் தொடக்கத்தில் அந்த ஆள் பேசுறான், மானம் இருக்கிற 1000 பேரோடு கூட நாம் வந்து போராடி ஜெயித்து விடலாம், மானங்கெட்ட ஒருவனோடு ஒருபோதும் ஜெயித்து விட முடியாதுன்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், கண்ணாடியை பார்த்துட்டு காரித்து போவார் தெரியுமா, அந்த சீன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த ஆனந்தராஜ் ஒரு இதுல கண்ணாடியை பார்த்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கீடான்னு துப்புறாரு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு துப்புகிற ஒரு செயல்பாடு தான். உன்னே தாண்டா சொல்லியிருக்கிறார் மானங்கெட்டவனே, எத்தனை முறை நாங்கள் உன்னை அசிங்கப்படுத்தியாயிற்று, உன்னுடைய குறைகளை சுட்டிக்காட்டியாயிற்று, ஒரு முறையாவது உனக்கு உரைச்சிருக்குதா? இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்குது, 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்குன்னு அந்த பொம்பளை வந்து கதறுது. எனக்கு வந்து இன்னொன்னு நான் கேட்கிறேன், இவ்வளவு நடக்காமல் இருந்தால் நீ ஏன் மதுரை செல்வத்திடமிருந்து பணம் கொடுத்து அந்த அம்மாக்கிட்ட செட்டில் பண்ணணும்? ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும் ஜெயலலிதாவை ஏன் ஓடிக்கொண்டு சென்று போய் பார்க்கணும்? இப்ப கூட வந்து நீ ஏன் எல்லாத்தையும் பைசல் பண்ணி அனுப்பணும்? அப்ப உனக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா? அதையும் மீறி ஒரு கேவலம் என்ன, அந்த ஸ்டேஷன் உள்ள இருந்து இவங்க வெளில வந்து நின்று பேட்டி கொடுக்குறாங்க. நான் அந்த விஷயத்தையும் சொல்லணும். வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு இவரை வர சொல்றாங்க. இவர் வந்து மண்டியிடாத மானம் அப்படியே பொங்குவார் இல்லையா, போக வேண்டியதானே, நீ மிகப்பெரிய தைரியமான ஆள் தானே. நான் வந்து வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு என்னை கூப்பிடுவாங்க, நம்மளுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் வாருங்கள். அப்போ உனக்கு உதறது இல்ல. இப்ப லீகலா ஒரு விஷயத்தை சந்திக்க திராணியற்றவன் நீ, சவடால் பண்ணிட்டு இருக்கிற நீ. லீகலா பிரச்சனைகள் வந்து நிற்கும் போது எதையும் உன்னால் சந்திக்க முடியாது. அதுக்கு உதாரணம் தான் வந்து அங்க போய் நின்னுது. போயிட்டு வந்துட்டு அந்த அம்மா கேட்குது, இருக்கிற கொள்ளையில உனக்கு வேற பொம்பளையா கிடைக்கல அப்படின்னு கேட்குது. அதோட பொருள் என்ன? கட்சியில இவ்வளவு பொம்பளைகள் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இளைஞர் பட்டாளத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு வேற பொண்ணா கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? இதுக்கு மத்தியில நீ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன விடுற அப்படின்னா, இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்ததற்கு பிறகு, விஜயலட்சுமி குறித்த விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் எனக்கு அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? இப்போ நீங்க சில டிக்டாக் பிரபலங்கள்லாம் வந்து காலேஜுக்கு போறானுங்க, போயிட்டு திரும்பி வரும்போது அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி அது பண்ணுது. அது அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத சில பெண்கள் இருப்பார்கள், அல்லது பல பெண்கள் கூட இருப்பார்கள். அந்த மாதிரி உன்னை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உருவாயிருக்குன்னா உன் மனைவி சொன்ன வார்த்தையும் இங்கேயும் நான் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குது. உனக்கு நிறைய பெண்கள் இருக்கு அப்படிங்கிறத நீ மறைமுகமா சொல்றியா? எவ்வளவு கேவலம். அப்ப நீ கட்சி நடத்துறியா, காஜி நடத்துறியா? நான் என்ன சொல்றேன், இது பாஜக எப்படி ஒரு பாலியல் ஜட்சா கட்சியாக இருக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு நாத்தாக்கா என்பது நாம் தமிழர் கட்சி என்பதும் நாம் காஜி கட்சியாக இருக்கிறது. அதோட வெளிப்பாடுகள் அப்படியே தெரியுதுங்க. இவ்வளவு பெரிய அசிங்கத்தை அந்த பெண் தொடர்ந்து உனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கு, நியாயமா பதில் சொல்ல முடியாத நீ எனக்கு வந்து ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகமாகிட்டாங்கன்னு சொல்றேன்னா எவ்வளவு வெக்கங்கெட்ட விஷயம். அந்த கூட்டத்துல கலந்து நம்ம தொண்டர்கள்லாம் வந்து ஆரவாரம். நீ கீழே இருக்கிற பெண், நான் என்ன கேட்கறேன், இது எப்படி ரசிக்கிறீங்க? உங்களால எப்படி ரசிக்க முடியுது? ஹவுடு நீங்க எப்படி கைத்தட்ட முடியுது? நான் என்ன கேட்கறேன், நீங்க இது குற்றச்சாட்டுகளே வைங்க, திராவிட கட்சிகள் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு கட்சிகளுக்கு மாற்றாக புதிய மாற்று அரசியலை கொண்டு வர போகிறேன், பெண்களுக்கு 50-50 கொடுக்குறேன், இவ்வளவுத்தையும் பேசிட்டு கடைசியில வந்து அது கொசுரு, இது மசுரு, இதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபேன் ஃபாலோயர் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லுவது என்பது இதுதான் பெண்களுக்கு நீ கொடுக்கிற மரியாதையா? இதுதான் மாற்றா? நான் அதான் சொல்றேன், இது ஏமாற்று. இதை விடவும் மோசமா ஒரு வார்த்தையை சொல்றாப்ல கார்த்திக், இடும்பவனம் கார்த்திக்கு இதே மாதிரி ஆடியோவில் இந்த பிரச்சனை வருது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்கள் கட்சியை சேர்ந்த, அவர்கள் நம்பகத்தன்மையாக, அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு கொள்கையாகவே அந்த கொள்கையை பரப்புவதற்காகவே வைத்திருக்கிற சாட்டை துரைமுருகன் தன் கையில வச்சிருக்கிற செல்பேசியில எல்லா ஆடியோக்களையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சதுல ஒரு விஷயம் வந்து, இடும்பவனம் கார்த்திக்
ஒரு பெண்ணை காதலித்து ஏமாற்றி விட்டார் அப்படின்னு வருது. வந்த உடனே நீ இந்த விஷயத்தை இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்ற? இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன், எல்லா ஆடியோ பத்தி தான் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்குற. அந்த ஆடியோவில் என்ன சொல்ற, இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்ற? கவலைப்படாதரா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, டேக் இட் ஈஸி, உனக்கு முன்னோடி நான் இருக்கிறேன், உன்னுக்கு அதாவது எல்லா விஷயத்துக்கும் முன்னோடியாக நான் இருக்கிறேன். இப்ப நீங்க நல்லா கவனிங்க, கத்தி பேசுவதிலும் உறக்க கத்துவதிலும் அப்படியே பொங்குவதிலும் அண்ணனை மாதிரியே ஒரு ஜெராக்ஸா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்திலும் அண்ணன் என்னை நீ முன்னோடியாக எடுத்துக்கொள், எவ்வளவு கேவலம் நடந்தாலும் சரி தொடைத்து விடு. இதை விட ஒரு மோசம் என்னன்னாங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணை தான் இவர் ஏமாத்துறாரு. அந்த விஷயமா இவர்கிட்ட யார்கிட்ட, சீமானிடமும் இந்த பிரச்சனை போயிருக்குது. சீமான் அந்த பெண்ணை ஒதுங்கிக்கிட்டு சொல்ற மாதிரி பேசி விட்டுருக்காரு. அந்த பொண்ணு செட் ஆகாது, அந்த பெண்ணு செட் ஆகாது அப்படின்னு பேசி விட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் உள்ள போனோம்னா இன்னும் மோசமா இருக்குது. அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பெண் அதாவது தன்னுடைய உறவுக்கார அம்மையாரிடம் பேசும்போது இவரை குறித்தும் அவரை குறித்தும் மாற்றி மாற்றி குறை சொல்கிறது. ஆனா அந்த பிரச்சனை, இந்த ஆடியோ வெளியில வந்த உடனே இது எங்களுடைய கட்சி பிரச்சனை, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை பூசி முழுவதற்கான வேலையே இந்த பெண் செய்கிறது. நான் நல்ல குடும்பத்தில் உள்ளவா, இந்த மாதிரியான என் பெயரை கெடுக்காதீர்கள் அப்படின்னு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பேச்சு என்பது கோகுல்ராஜ யுவராஜ் கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொல்லுவதற்கு முன்னால் நானே தான் செத்து போறேன், என்னுடைய சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்லைன்னு எப்படி மிரட்டி அந்த பேச்சை பேச வைத்தானோ அந்த செயல் இங்கே அரங்கேறி இருக்கிறது. அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய கொடூரத்தையும் செய்வதற்கு தயங்காதவர்கள். தங்களுடைய கட்சிக்குள் இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை அங்க இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களை அங்க இருக்கக்கூடிய பெண்ணையே காதலித்து ஏமாற்றினாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு, அல்லது இது எங்களுக்குள் பிரச்சனை இல்லை, நாங்கள் விட்டு விடுகிறோம்னு சொல்லி அவர்களே பிரிந்து கொள்கிற ஒரு செயலை செய்கிறார்கள். இப்பவும் மறுபடியும் நாங்க பாஜகவுக்கு வரேன், பாஜகவுலையும் இதே இது நடந்தது. சூர்யா சிவாவுக்கும் டெய்ஸிக்கும் நடந்த போது என்ன நடந்துச்சு, நாங்க எங்களுக்குள்ள அண்ணன் தம்பியா தங்கச்சியா அக்கா தம்பியா பேசிக்கிட்டோம், இது என் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி அக்காள் தம்பியாக இவர்கள் பிரிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இது. ஒன் வேலையை பார்த்து நீ போ, இவன் வேலையை பார்த்துட்டு இவன் போட்டோம், நீ மறைத்து கொண்டு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி உள்ள கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார் சீமான் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. சோ இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை எல்லாம் மூடி மறைத்து விட்டுத்தான் நாங்கள் பெண்களை முன்னேற்றுவதற்கும் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பதற்கும் மாற்று அரசியலை செய்கிறோம்னு சொல்லுவது என்பது அயோக்கியத்தனம் அப்படின்னு நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததுக்கு நன்றி. நன்றி.